ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஞ்சோரி குறிப்பு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து இறங்குற நேரம் வந்தாச்சு. ஸோ துபாய் ஏர்போர்ட்டில் இறங்கினதும் அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு பஸ் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு தான் வந்து கனடாக்கு ஏறுற ஃப்ளைட்டில் வந்து எங்களை வந்து மாற்றி விட்டாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் நடக்கிற மாதிரி இருந்தது. அங்கே எங்களோட பேகேஜஸ்லாம் இருந்தது. எந்த பேகேஜஸும் அங்கே நாங்கள் எடுக்க வேணாம், அவங்க டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடா ஃப்ளைட்ஸ்லேயே வந்து அந்த பேகேஜஸ்லாம் போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ எங்கள் கிட்டே இருந்த ஹேண்ட் பேகேஜஸ் மட்டும் செக் பண்ணாங்க. அகெயின் ஸ்கேன் பண்ணி எல்லாமே செக் பண்ணாங்க. அது ஒரு 2 தமிழ் ஃபேமிலி அங்கே நாங்கள் மீட் பண்ணோம். அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு அந்த டைமில் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது, இங்கே என்ன ஃபுட்டு நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க. செம்மையான ஃபுட்டு தான் கொடுத்தாங்க. மேக் அண்ட் சீஸ் கொடுத்தாங்க. அதே போல் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா பாஸ்தா, இங்கே வந்து வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மாதிரி கேட்டுட்டு அதை ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அந்த பாஸ்தாவும் மேக் அண்ட் சீஸும் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த சாசேஜஸ் சாப்பிட்டேன், ஜூஸ். அப்புறம் இந்த வாட்டி என் பையனும் எனக்கு கொஞ்சம் ஃபுட் ஷேர் பண்ணான். பரவாயில்லம்மா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மேக் அண்ட் சீஸ் அவனுக்கு பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது. அதனால் அவனுக்கு அதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ஃபுட்டு நமக்கு அடல்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அடல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா வயசானவங்க, கிட்ஸ். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த ஃபுட்டே கொடுக்குறாங்க. 2 to 3 டைம்ஸ் வந்து ஃப்ளைட்டில் வந்து கொடுத்தாங்க கனடாக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து லாங் ஜேர்னி, நமக்கு மோர் தென் 12 hours 13 hours அப்படின்றதுனால அதில் வந்து 3 வாட்டி கொடுத்தாங்க. அதே போல் எத்தனை வாட்டி கேட்டாலும் கிட்ஸ்க்கு பசிக்குது, எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டாலும் எதுவுமே வந்து முகம் சுளிக்காமல் இன்னொரு வாட்டியும் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாட்டி வந்து ஸ்நாக் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். இது இல்லாமல் ஆல்கோஹால் சர்வ் பண்ணுவாங்க. அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸு, சோடா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ளைட்டில் இருக்கீங்க. என்ஜாய்